இடத்திலே வேலை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி வசூலித்த பணத்தில் அவர் அவர்களுக்கு பங்கு கொடுத்திருக்கிறாருங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? கொடுத்திருப்பாரா இல்லையா? சரி, இப்ப வரைக்கும் அந்த பெண்ணை கைது பண்ணி நீங்க விசாரிக்காம இருக்கிறது ஏன்? உண்மையிலே இப்ப நான் வச்சிருந்தியா? நீ அவ்வளவு தூரம் காரை ஓட்டிட்டு வந்த நீ அது எதுக்கு காரை பின்னுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்ச? இது ஒன்றும் பெரிய உணவு விடுதியிலேயே சாப்பிட வந்திருக்கும், அந்த காரை எடுத்து பின்னாடி விடு, இந்த வண்டி எடுத்து பின்னாடி விடுன்னு சொல்றதுக்கு வழிபடுற கோயில் அங்க எதுக்கு உனக்கு? உன்னுடைய அதிகாரத்தை அரசியல் செல்வாக்கை காட்டுவதற்கு இதை பயன்படுத்திட்டேன். உன்னை என்ன பண்றேன்ட்டு 10 பவுன் நகை எடுத்துட்டான்னு சொல்லி அவர் சொன்னவன்னா அவன் ஏன் எதுக்குன்னு விசாரிக்காம இதுவரைக்கும் அந்த பெண்ணு மேல இவ்வளவு இது இருக்குதுன்னா நிக்கிதாங்கிற அந்த பெண்ணை கைது பண்ணி கூப்பிட்டு விசாரிக்கணும்ல. நீ யார் இடத்துல பேசுன? உனக்காக யாரு இங்க பேசுனது? இத்தனை கோடி மக்கள் இருக்கிறீங்க. அந்த காவலர்களுடைய குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த காவலர்களுடைய மனைவிகள் போராடும் போது சொல்றாங்க, எங்க கணவன்மார்கள் அதிகாரிகள் மேலதிகாரிகள் உத்தரவைத்தான் நிறைவேற்றினார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் என்று. அதே பதிலிருந்து நாம சொல்லுவோம். அந்த உத்தரவு பிறப்பித்த மேலதிகாரியார், அதுக்கு எந்த விசாரணையும் இல்லை.